ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளும் சொல்லியிருக்கிறோம். ஒரு இடம் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துடைய ரோட்டோட அகலம் வந்து எத்தனை அடி ரோடு, லேண்டோட ஃப்ரண்டேஜ் வந்து என்ன அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம வீடு கட்டுறதுக்காக வாங்குகிறோமோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குகிறோமோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு வந்து ரொம்ப ஆப்டாக நல்லாயிருக்கும். வாங்குகிற இடம் எப்போவாக இருந்தாலும் நமக்கு வந்து பலன் அளிக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம சொல்லிக்கிறோம். அதனால தான் நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தே வந்து சில தகவல்களை வந்து நம்ம சொல்லிகிட்ருப்போம். அந்த வழியில் இன்றைக்கி எந்த ஏரியாவில் எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாமா? சென்னை விரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வேம்புலியம்மன் கோயில் சிக்னல், அதாவது வேம்புலியம்மன் கோயில் சிக்னல்னால் திரு ஆட்களே இருக்க மாட்டாங்க. வேம்புலியம்மன் கோயில் சிக்னல் மற்றும் ஆழ்வார் திருநர் இருக்கக்கூடிய மெகா மார்ட்டு, இதற்கு அடுத்து வலசரவாக்கம். வலசரவாக்கத்தில் சிவன் கோயிலெலாம் எல்லாருக்குமே தெரியுங்க. கேசவத்தினே சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு பேக் சைடு அப்படியே இந்திரா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. அருமையான காலி இடம். இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு. இந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 80 அடி. இந்த இடத்துடைய லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80க்கு 76. அதாவது ரோட்டில் இருந்து ஃப்ரண்டேஜ் வந்து 80 அடி வருங்க. உள்ள நீளம் வந்து 76 வருது. இந்த இடத்துடைய மொத்த அளவு, அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 6080 சதுரடி வருங்க. ஃப்ளாட்ஸாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏன் இண்டிவிஜுவல் வில்லா கட்டணும்னு நினச்சா கூட நீங்கள் இந்த இடத்துல எந்த மாதிரியான பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பில்டிங்கை வந்து கட்டலாம். கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே ஏற்றவாறு தான் இந்த காலி இடம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு கிடையாதுங்க. பட்டா லேண்டு, கம்ப்யூட்டர் பட்டா இருக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஏரியாவில், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா தெரியும். வலசரவாக்க ஏரியாவில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீலிங் வந்து வந்திருக்கும். அந்த சீலிங்கை வந்து அது என்ஓசி வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து சிஎம்டி அப்ரூவ்டு வாங்குவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்திங்கன்னா நம்ம என்ஓசி வந்து தனியாக வாங்கணும். ஆனால் பட்டா லேண்டு தான். அங்கே இருக்கக்கூடியவங்க பில்டர்ஸாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கட்டும், எல்லாருமே இடம் வாங்கினாலும் என்ஓசி வந்து வாங்கிட்டு தான் ப்ராப்பர்ட்டி வந்து பத்திரப்பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பில்டிங் பிளான் பொருள் வாங்கிட்டு பில்டிங் கட்டுறாங்க. ஏன்னா இந்த தகவல்களை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லணுங்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதனால் தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். இந்த என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடம் வந்து ஐயோ வில்லங்கமான இடமா, இந்த இடத்துல வந்து நாளைக்கு இந்த இடத்த வாங்கினோம்னா நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட வந்து பயப்பட தேவையில்லை. இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை. அதனால் வந்து தாராளமாக நீங்கள் இந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த இடத்துடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்கள்கிட்ட சொன்னது, ஒரு கிரவுண்டோட விலை வந்து 4 கோடி ரூபா சொல்கிறாங்க. இந்த 4 கோடி ரூபா ப்ரைஸ் அப்படிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக நெகோசியேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளிலும் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்களுக்கு உண்டான அவங்களோட இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் வந்து போடுறது கிடையாதுங்க. என்றைக்கு நம்ம போட மாட்டோம். அந்த வகையில் இந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான். ஓனர்கிட்ட தான் இருந்து வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துடைய ஃபேஸிங்னு பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங். குறிப்பாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்காட் மெயின் ரோட்டிலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வைக்கணும், இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்கு வந்து மெயின் ரோடு பக்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கிரவுண்டோட ரேட்டு வந்து 2400 சதுரடி இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபா. இந்த ஏரியாவில் வலசரவாக்க ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு 2 கிரவுண்டு சேர்த்து யாராவது இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து இடம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் கட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த பாருங்கள்.
இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட வந்து உட்காந்து பேசுங்க, ரேட்டை ஃபைனலைஸ் பண்ணுங்கள். ரேட்டு வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட லீகல் பார்க்குறதுக்காக கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக நீங்கள் வந்து பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. திரும்ப நான் சொல்கிற மக்களே, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்காட் மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குங்காட்டி நிச்சயமாக வந்து இந்த இடம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறத எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல ஏரியாவில் இருக்கக்கூடிய நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.